எஸ்ஐஆர் பணிகளில் மாநில அதிகாரிகள் தான் ஈடுபடுகிறார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் அவர் மக்களை திசை திருப்புவதற்கான தவறான தகவல்களை பரப்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதில் என்ன ஒன்று கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வீடு வீடா வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடா போயிட்டு இருக்கான். உண்மைதானே? எல்லா இடத்துக்கு வர்றான்ல. ஒரு பக்கம் எதுக்குறான், ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடா அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்படியெல்லாம் எந்த பிஎல்ஓவும் திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்கக்கூடாது. பிஎல்ஓ இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம், தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் படிவத்தை கொடுக்கணும். வாக்காளர்கிட்ட பூர்த்தி செஞ்ச பிறகு வாக்காளர்கிட்ட பெற வேண்டும். இது முக்கியம். நம்முடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதை முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தில்லுமுள்ளு செஞ்சு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துருவாங்க. எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது.